உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வழிபாடு ஆண்டின் 15வது நாளை ஞாயிற்றுக்கிழமையை இது நாம் சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நம்மை அழைக்கின்ற நாள் இது. நாம் இந்த கருத்துக்காக படைக்கப்பட்டிருக்கின்றோமோ அந்த கருத்துக்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அழைக்கின்ற நாள் இது. உங்கள் அனைவருக்காகவும் இன்றைய திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். முக்கியமான கருத்து, நம்முடைய யாரையும் இந்த கொரோனா பாதிக்கக்கூடாது என்றும் உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரம் நலமாக வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலி ஆண்டவருக்கு உகந்தவாறு நாம் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை நினைந்து மனம் வருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான சகோதர சகோதரிகளே எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Cristo,
இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது அமைதியின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பேருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செய்து முடிக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியால் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 55 10 முதல் 11 வரை உள்ள இறைவாக்கினர். ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நடந்து முளை அருகி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையால் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்கு படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்துதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரையிலான இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுள் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காகவே படைப்பை பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிழைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையும் தாமும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனை பெற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கும் போது நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வீட்டுக்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரமாய் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன.
முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாய் கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது. அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. அதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசினேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் காதால் தொடர்ந்து கேட்கும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காலம் மந்தமாகிவிட்டது. அவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமலும் இருக்கிறேன் என்றார். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பதை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உமையை பற்றி கேளுங்கள். வழியோரமாய் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாக இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் தீயோரும் கைப்பற்றி செல்கின்றார். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பார்த்தம் இறை வார்த்தைகளை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னதோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பாக இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் இவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாக இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்கும், சிலர் 60 மடங்கும், சிலர் 30 மடங்காகவும் பலன் அளிப்பார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புள்ளம் கொண்டவர்களே,
மார்க் ட்வைன் ஒரு முறை தன்னுடைய நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நண்பர் பெரிய பிசினஸ்காரர். அவர் சொன்னார், எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது, நான் ஆண்டவருடைய புனித பூமிக்கு போக வேண்டும், அங்கே சீனாய் மலை மீது ஏறி நின்று ஆண்டவருடைய 10 கட்டளைகளை எல்லாரும் கேட்க பயங்கரமான விதத்தில் அறிக்கையிட வேண்டும் என்றார். மார்க் ட்வைன் இதை கேட்டு அவரிடத்தில் சொன்னது, நீ நினைப்பது நல்லதுதான், ஆனால் அதை விட சிறந்தது என்னவென்றால் நீ உன்னுடைய ஊரிலேயே இருந்து கொண்டு அந்த 10 கற்பனைகளை கடைபிடிப்பதுதான். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளில் வேதாகம விளக்க உரையாளர்களுடைய பார்வையின்படி முதல் புதுமையாகும், முதல் உவமை ஆகும். இந்த உவமையை அவர் சொல்லும் பொழுது இயேசுநாதர் வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுடைய மனதில் விதைக்க வேண்டும். ஆனால் அவருக்கே தெரிந்தது எல்லா வினையும் ஒரே மாதிரி பலன் தராது. நாம் இப்பொழுது இங்கு அநேகமாக விதைப்பதில் நாம் நாறு நடுவதுதான் உண்டு. ஆனால் மழை சரியாக வராத நேரத்தில், இடங்களில் தண்ணி கிடைக்காத இடங்களில் மழையை மட்டும் பார்த்து தங்களுடைய விளைச்சலை விதைப்பவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். அவர்கள் விதைக்கும் பொழுது விதைகளை மாறி அடிக்கின்றார்கள். அது பல இடங்களில் விழக்கூடிய வாய்ப்பு. நம்முடைய கழனி போல வரப்புகள் எடுத்து சீராக்கப்பட்ட இடம் அல்ல யூதர்களுடைய இடம், மலர்பாங்கான இடமாக இருக்கும். இதனால் தான் விதைக்கின்றார்கள். இப்படி விதைக்கப்பட்டவைகள் பல இடங்களில் விழுகின்றன. சிலது வழியோரமாக விழுகின்றன, சிலது பாறை மீது விழுகின்றன, சிலவற்றை முழு புதர்களுக்கு நடுவில் விழுகின்றன, மீதி நல்ல இடத்தில் விழுகின்றன. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவருடைய எதிர்பார்ப்பானது நாம் அவைகளை கேட்க வேண்டும், கேட்ட பிறகு அதை கிரகிக்க வேண்டும், அதை மனதில் இருத்தி தியானிக்க வேண்டும், அதன் பிறகு செயலாக்கம் கொடுக்க வேண்டும். இந்த செயலாக்கத்தில் தான் நம்முடைய வார்த்தை எந்த அளவுக்கு செயல்படுகின்றது என்று புரிந்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அவருடைய வார்த்தையை எல்லாரும் ஒரே விதமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் அதற்கு காரணமும் சொல்லுகின்றார். சில பேர் தாக்கு பிடிக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்னவாக இருந்தாலும் கேட்கும் போது நல்ல விதமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை தாக்கு பிடித்து பிரச்சனைகள் நேரத்தில் நிற்க மாட்டார்கள். பல அளவாக அவர்கள் கனி கொடுக்கிறார்கள். சிலவற்றை சுத்தமாகவே இல்லை, சிலவற்றை 30 மடங்கு, சில 60 மடங்கு, சில 100 மடங்கு. ஆண்டவர் சொல்லுவது மண்ணினுடைய தகுதியை பொறுத்துதான் நாம் விளைச்சல் பெற முடியும். எந்த அளவுக்கு நாம் நிலத்தை சரிபடுத்துகின்றோமோ, எந்த அளவுக்கு நாம் நிலத்தை கனிதரக்கூடிய
பயன்படக்கூடியதாக வைத்திருக்கின்றோமோ, செடி வளர்வதற்குண்டானதாக வைத்திருக்கின்றோமோ, அதை பொறுத்துதான் ஆண்டவருடைய விதையானது பலன் தரும். ஆக ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றே தரும். இந்த விதைகளைப் போல எல்லா விதைகளும் ஒன்றுதான், ஆனால் விழுந்த இடம் வித்தியாசமானது. நாம் நம்முடைய மனதை எந்த அளவு சரி செய்திருக்கின்றோம்? மனம், இதயம், ஆன்மா இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து பணி செய்தால்தான் தகுந்த பலனை நாம் பெற முடியும். அகங்காரம், கல் நெஞ்சம், முன்தீர்ப்பு இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பகுதியாக இருந்தால் நாம் பலன் பெற முடியாதவர்களாக இருக்கும். நாம் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் பலன் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த தேவைகள் எல்லாம் முக்கியமானதாக நாம் கருதுவோம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியமான இடம் கொடுக்கிறது. கடந்த வாரம் பூசை நாம் வைத்தோம். 96 பேர் தான் அந்த திருப்பலியை பார்த்தார். முதலில் நாம் வைத்த பொழுது 290 பேர் பார்த்தோம். நம்முடைய இன்ட்ரெஸ்ட் குறைந்து விடுகிறோம். இதுதானே, இவ்வளவுதானா அப்படிங்கிற இந்த கொரோனா காலத்தில் அதுக்கு முயற்சி எடுத்து பல பேர் சேர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலியை வெளியிடுகின்றோம். அந்த திருப்பலியை பார்த்து அதனுடைய பலனை பெறுவதற்கு நாம் முன்வராவிட்டால் செய்த பணிகள் எல்லாம் வீணாக. இதான் ஆண்டவன் சொல்லுகின்றான். எல்லாருக்கும் வருகின்றது, தன்னுடைய காட்சியாக வருகிறது. ஆனால் பலன் பெறுகின்றவர்களை தருகிறது. விதையை விதைக்கும் பொழுது எந்த பலன் தரப்படுகின்றது என்பது விதைப்பவருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பணி நிறைவேறித்தான் ஆகும். இந்த நாட்கள் முதல் வாசகத்தில் அவர் சொன்னார், மழையும் பனியும் ஆண்டவரால் அனுப்பப்படுகின்றன. அவைகள் உலகத்திற்கு வந்து என்ன பலன் தர வேண்டுமோ அதை தந்த பிறகுதான் திரும்பும். நட்டவனுக்கு உணவும் விதைத்தவனுக்கு பலனும் தராமல் அது திரும்பாது. ஆண்டவருடைய செயல்பாடுகள் எல்லா மனிதருக்கும் சமமாகத்தான் அவர் செய்கின்றார். என்னிடத்தில் இரக்கம் காட்டவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. நாம் செய்ததற்குள்ளான பலனை தான் நாம் அனுப்ப வேண்டும். ஆக எந்த அளவு நம்முடைய இதயம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றது, அல்லது நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை பார்த்துதான் அது பலன் தரும். நமக்குள் வந்த வார்த்தை அழிந்து விடுவதற்கு நாம் விடக்கூடாது. அது பலன் தர வேண்டும். ஒரு கடவுளாக இருந்தவர் மனிதனாகி வந்து இந்த உலகத்தில் இவ்வளவோ காரியங்களை செய்து இவ்வளவோ உண்மைகளை போதித்து சென்றதற்குண்டான ஒரு பலன் நம்முள் நாம் காட்ட வேண்டும். இல்லை என்றால் அவருடைய வருகை தவறாக நாம் பலன் இல்லாமல் அழிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை, ஏன் எந்த வார்த்தையும் பலன் தரும். நம்முடைய பழைய சொற்களில் இருக்கின்றன. தீயினால் சுட்டமும் உள்ளாலும் ஆறாதே, நாவினால் சுட்டப்படும். வார்த்தை என்பது பலன் தரக்கூடியதுதான், வீணாக போகாது. நாம் சொல்லுவோம்,
செவிடன் காதில் சங்கூதினால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தரப்படுவது அந்த ஒரு நிலைமையில் அழியக்கூடாது. நாம் பலன் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எதை விரும்பினாரோ அது நம்மிடமிருந்து செயல்பட வேண்டும். அந்த செயல்கள் நாம் மட்டும்தான் செய்ய முடியும். நமக்கு தரப்பட்டுள்ள செயல்கள் வேறு யாரும் செய்ய முடியாது. ஆக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், கிரகிப்போம், தியானிப்போம், செயல்படுவோம். ஆமென். நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கு ஏற்ப நாம் மன்றாட்டுகள் அமைய வேண்டும் என்று ஜெபிப்போம். நம் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் நம் பேராயர் ஜார்ஜுக்காகவும் திரு நிலையத்திற்காகவும் அவர்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோமாக. பொது நலனை பேணி காக்கும் நாட்டுத் தலைவர்கள், அவர்களது உதவியாளர்கள் ஆகியோருக்காக ஆண்டவரை மன்றாடுவோமாக. கடல் வழி பயணிகள், ஏனைய பயணிகள் அனைவருக்காகவும், அடிமைத்தலையில் இருப்போர், சிறைப்பட்டோர் ஆகியோருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோம். நம்பிக்கை, இறைப்பற்று, இறை அன்பு, இறை அச்சம் இவற்றால் தூண்டப்பெற்று இப்புனித கோவிலில் ஒன்று கூடியுள்ள நாம் அனைவருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோமாக. கொரோனா என்ற இந்த கொடிய நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் அனைவரும் தங்கள் நிலைமையை உணர்ந்து ஆண்டவரிடம் திரும்பி வரவும், அவரது சொற்களை கேட்டு அதன்படி நடக்கவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை இறங்கி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமன் உகந்தனமாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதரரே, நம்முடைய திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவை காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முந்தைய பாவ நிலையிலிருந்து மனிதனை பாதுகாத்து பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய் ஆவியாரின் செயலாற்றினார் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர்கள். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றீர்கள். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உன் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட நாளில் அந்த இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதால், அனைவரும் இதிலிருந்து பெற்று
உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருமகனின் மீட்படைக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவை காணிக்கையை கண்ணோக்கியரோட உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலிதான் நீர் உடம்பறிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் குற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடல் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் திறந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக பொழுதுமைக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், புனித தோமா, மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குவி பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தார். அறிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக திருமதி மேரியையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றவர். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முடிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவனின் செம்மறியான இயேசு கிறிஸ்து, இவருடைய திருவிருந்துக்கு இப்பொழுது அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றுள்ளோம். என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் வசதியற்றேன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறது, எனது ஆன்மா நம்புகிறேன்.
வீட்டிலிருந்து நீங்கள் திருப்பலியை கலந்து கொள்கின்றீர்கள். ஆயப்பேரவையின் அறிவுறுத்தின்படி வீட்டிலிருந்து இப்படி பார்க்கின்ற திருப்பலியானது ஞாயிறு திருப்பலியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆக கடன் என்பது நமக்கு இருக்காது. அந்த திருப்பலியை நமக்கு வசதியாக இருக்கும் பொழுது நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியானது வெளியிடப்படுகின்றது. ஆக இதை தயவு செய்து எல்லோரும் பாருங்கள். என்னுடைய பங்கினுடைய பெயரை போட்டு பார்க்கும் பொழுது H என்ற அடையாளமானது வரும். அது ஹோலி கிராஸ் சர்ச் அப்படின்ட்டு நாம் போட்டால் நமக்கு அந்த பகுதியானது ஓப்பன் ஆகும். அதில் 15வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள திருப்பலி எடுத்து அதை பார்த்து கொள்ளுங்கள். இப்படி முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு நாளைக்குள்ள திருப்பலி எடுத்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதுவே போதுமானதாகும். தயவு செய்து நம்முடைய முயற்சியை தளரவிடாத அளவுக்கு நாம் செய்து கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்கள் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. எங்கள் சர்வேஸ்வரம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே